ஒரு செய்தி எனக்கு மனசு ஊத்திக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு போகும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 1631வது செய்தி. இதை நீங்க யாரும் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு படைத்தவனுடைய திருப்தி வேறு. நீங்க நேசினாலும் பரவாயில்லை, எனக்கு சொல்லாம இந்த இடத்துக்கு போறதுக்கு மனசு வரல. அதனால விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சூரத்துல் கஹஃப், குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, விரும்பினவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பினவங்க மறுக்கட்டும். நாங்கள் மறுமையில நரகவாதிகளுக்கு மருத்துவர்களுக்கு நரகம் இருக்குது. இன்னும் நிறைய பள்ளியில உள்ள உலமாக்கள் இருக்கிறாங்க, என்னை விட அனுபவசாலி இருக்கிறாங்க, நிறைய ஆளுங்கள் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல அனுபவம் வாய்ந்த மூளைவார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது. புகாரில தமிழகத்துல புரட்டி பாருங்கள், 1631 நான் இந்த ஜனாசாவை கொண்டு வர நேரம் எல்லாரும் இந்த பச்சையை எடுத்து குத்துங்க குத்துங்கன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் பச்சை குத்தினார், ஒரே ஒரு ஜனாசாவுக்கு குத்தினார். மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ரி, ஒரு கபருக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க. ரசூலுல்லாஹ் போற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கபர்ல உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுற சத்தம் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்கள் யாரும் பெரிய பாவம் செய்ததற்காக வேதனை செய்யப்படவில்லை, அவர்கள் சிறிய பாவம் தான் செய்தார்கள். அதிலே ஒன்றும் அவர்கள் சிறுநீர் பெய்கிற போதும் அவர்கள் மறைப்பை எடுத்துக் கொள்ளவில்லை, மறைக்கல்ல. இன்னும் ஒன்று குறை சொல்லி தெரிந்தவர்கள் இந்த 2 கபூர்லையும் வேதனை செய்யப்படுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவாக எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் வேதனை செய்யப்பட்டது காட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்ச மட்டையை கொண்டு வரவில்லை, அதை அப்படியே குறுக்காக வெட்டி அந்த தொங்கல்ல இந்த தொங்கல்ல குத்தினாங்க. ரசூலுல்லாஹ் குத்திட்டு சொன்னாங்க, சில நேரம் இந்த ஈச்ச மட்டை காயாமல் இருக்கும் காரணம் இந்த 2 கபூர்லையும் உள்ளவர்கள் வேதனை குறைக்கப்படலாம் ரசூலுல்லாஹ் குத்தினது பாவம் செய்யப்பட்டு இந்த உலகத்துல தண்டனை அனுபவித்த கபர்களுக்கு. நான் ஆசைப்படுறேன், எங்க சாஜா அவர் இந்த உலகத்துல நோய்வாய்ப்பட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் நோய்பட்டு வீட்டு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அன்று பிறந்த பிள்ளை போன்று பாலகனை போட்டு மாறுறாங்க. அவருக்காக நிறைய குறைச்சிங்க. பச்சை புத்தித்தான் குறைக்கப்படுகிறார் அர்த்தம், அவர் பாவி என்பது அர்த்தம். அதனால புத்தி நம்ம பாவி என்று சொல்ற அந்த இடத்துல போயிட்டு நீங்க விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்க, குத்துறா குத்துங்க, என்ன கடமை இதை சொல்லாம போயிட்டு நாளைக்கு அல்லாஹ் என்னையே கேட்பான், நீ முஸ்லிம்தான் சொல்லாம போனாங்க. அதனால இதை சொல்றேன், வந்திருக்கிற உறவுகள் எல்லாம் இந்த இடத்துல நான் சொன்னதை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக கொஞ்ச நேரம் நின்று இந்த ஜனாசாவுக்காக இதுல உங்களோட வாப்பா இருப்பாங்க, உடம்பா இருப்பாங்க, உங்களோட உறவுகள் இருப்பாங்க, அவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உறவுடைய மன்னரை அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வானவர்கள் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி நான் நீங்களும் மரணிக்கிற நேரம் இந்த கபருக்குள் அல்லாஹ் சொர்க்கவாதியாக வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரும் அல்லாஹ் தஆலா தந்து அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.